ഇരുമുടിക്കെട്ടും പേറി പടിപതിനെട്ടും കേറി ഇവർ വരുന്നയ്യ നിന്റെ ശരണമന്ത്രവുമാ മണികണ്ഠ അന്നജ്യോതി 18ാമത് മണികണ്ഠ അന്നജ്യോതി 18ാമത് ശിരസാദേവം ഗൗരീപുത്രം വിനായകോ തപ്താവാസം സ്മരേ നിത്യം ഏകദന്തം വിനായകം. കണ്ടോ അയ്യനെ കണ്ടോ എൻ സ്വാമിയെ കാണുവാൻ കൊതിയേറെയുണ്ടേ ഉണ്ടെന്നുള്ളിലെ അയ്യന്റെ ശ്രീരൂപം ദുഃഖം മാറ്റുന്ന ദിവ്യരൂപം. കണ്ടോ അയ്യനെ കണ്ടോ എൻ സ്വാമിയെ കാണുവാൻ കൊതിയേറെയുണ്ടേ ദുഃഖം മാറ്റുന്ന ദിവ്യരൂപം. ഓം നമസ്തേ ശ്രീഭൂതനാഥ നമസ്തേ ഭക്തവത്സല നമസ്തേ കാരുണ്യമൂർത്തേ നമസ്തേ മണികന്ധര. കല്ലുണ്ട് മുള്ളുണ്ട് വനജീവികൾ പലതുണ്ട് അന്ധനാം എന്നെ കാത്തിടണേ കഥനം മാത്രം വിരിഞ്ഞോര പൂന്തോപ്പിൽ ഒരു കുളിർ കാറ്റായി വരികില്ലേ നീ. കല്ലുണ്ട് മുള്ളുണ്ട് വനജീവികൾ പലതുണ്ട് അന്ധനാം എന്നെ കാത്തിടണേ കഥനം മാത്രം വിരിഞ്ഞോര പൂന്തോപ്പിൽ ഒരു കുളിർ കാറ്റായി വരികില്ലേ നീ. ഇരുളു നിറഞ്ഞന്റെ ജീവിത ചിത്രത്തിൽ കാഴ്ചയേകുവാൻ നീ വരില്ലേ അയ്യനയ്യപ്പ സ്വാമിയെ കാണുവാൻ അടിയനുള്ളം കൊതിക്കുന്നയ്യ. ഇരുളു നിറഞ്ഞന്റെ ജീവിത ചിത്രത്തിൽ കാഴ്ചയേകുവാൻ നീ വരില്ലേ അയ്യനയ്യപ്പ സ്വാമിയെ കാണുവാൻ അടിയനുള്ളം തുടിക്കുന്നയ്യ. അയ്യപ്പ സ്വാമിയേ കാക്കണ ഭഗവാനേ ശരണമയ്യപ്പ സ്വാമിയേ ശരണമയ്യപ്പ. സ്വാമി അയ്യപ്പോ സ്വാമി അയ്യപ്പോ
சுவாமி ஐயப்போ சுவாமி ஐயப்போ மாமல் சுவாமியே சரணமையப்பா. ஸ்ரீ மணிகண்டன் அன்னஜோதி 18வது பரியானுடைய 18வது வாரம் இதே நிறைவடைந்தது. அடுத்த வாரம் இன்னும் மிகவும் சிறப்பாக நடைபெற எல்லாம் வல்ல ஐயப்பனை மணிகண்டனை பிரார்த்திக் கொள்கிறோம். 18வது படி பகவானே சரணமையப்பா. பகவானே சுவாமியே சரணமையப்பா. இது 18வது வாரம் மணிகண்டன் அன்னஜோதி அன்னதானம் உயிர்தானம். சுவாமியே சரணமையப்பா. அனைவரும் வருக, ஐயன் அருள் பெறுக. சுவாமியே சரணமையப்பா. முடிஞ்ச அளவுக்கு ஏழை மக்களுக்கு நாங்கள் உதவி வச்சுருக்கோம். நிறைய பேருக்கு சாப்பாடு எல்லாம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தான் நாங்கள் ஆர்வம் இருக்குமே. உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் பொருளாகவோ பணமாகவோ இது மணிகண்டன் அன்னஜோதியோட 18வது வாரம். அதே மாதிரி இந்த வாரம் வந்து நிறைய சாமிங்க வந்து அவங்களால முடிஞ்ச காணிக்கையை ஐயப்பனுக்கு 18வது வாரம் அன்னதானம் செஞ்சு சொல்லி காசாவோ பொருளோ கொடுத்தாங்க. அது எங்க மணிகண்டன் அன்னஜோதி சார்பாக நன்றி தெரிவிச்சு. ஒரு 3 கூட்டு சார்ந்து சொல்கிறோம் அவங்களுக்கு எல்லாருக்குமே. சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா. இது 18வது வாரம். அதாவது ஒரு வாரமாக 200-300 பேர் சாப்பிட்றாங்க. இது வரைக்கும் 4000 பேருக்கு மேலே சாப்பிட்றாங்க. சாப்பிட்ருக்காங்கன்னு சொல்கிறத விட அன்னதானம் வழங்கியிருக்கோம். இந்த அன்னதானம் வழங்கினதில் முக்கியமான பங்கு வடிவேலு, ஆனந்த், ராஜேஷ் அவங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. இதே மாதிரி மேலும் மேலும் 18 180 ஆகணும், 180 280 ஆகணும். இது வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச பொருள் உதவியோ இல்லை பண உதவியோ இல்லை உடல் உழைப்போ வந்து அனைவரும் கலந்து கொண்டு விழாவை மிகவும் சிறப்பிக்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். சுவாமியே சரணமையப்பா. அண்ணனோட பங்கும் இருக்கு, எங்களோட ஒன்றும் இல்லை. எங்களை மாதிரி தெரியாத சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. இது 18வது வாரம் மணிகண்டன் அன்னஜோதிக்கு நாங்கள் வழங்கி வரோம். முடியாதவங்க முதல் 20 பேர் 30 பேர் 40 பேர் இன்னைக்கு 300லேருந்து 400 பேருக்கு நாங்கள் பண்ணிட்டு வரோம். இப்போ வந்து என்ன பண்ணலான்னு சொன்னால் நம்ம சாலையோரம், அதாவது நம்ம தெருக்கள் பஸ் ஸ்டாண்டாண்ட அங்கே சாலையோரம்லாம் நிறைய பேர் முடியாதவங்க, கை கால் முடியாதவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. அவங்களெல்லாம் நாங்கள் இப்போ அவங்கள தேடி எடுத்துகிட்டு போயிட்டு எங்களால் முடிஞ்ச சிறு உதவி உணவளிக்கலான்னு இருக்கோம். கீழே எங்களுடைய நம்பர் இருக்கும், அந்த நம்பரை நீங்கள் ஃபோன் பண்ணலாம். இதை நாங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் விரைவில் அதை நடக்கலான்னு முயற்சிட்டு இருக்கோம். எங்கள் நண்பருக்குள்ள எல்லாம் அந்த மணிகண்டன் ஐயப்பன் தான் எங்களுக்கு உதவி செய்யணும். சாமியே சரணமையப்பா. முக்கியமாக சொல்கிறாங்க சாமியா, சாலையோரம் இந்த பஸ் ஸ்டாண்டு முடியாதவங்க இருக்காங்க, கை கால் அவங்கள தேடி போய் எடுத்து கொடுக்கணும்னு எங்களுக்கு ஐயப்பனோட கட்டளை. அதை நாங்கள் நிறைவேற்றுறோம். சுவாமியே சரணமையப்பா. கீழே நம்பர் இருக்கோம், நீங்கள் அந்த நம்பரை பார்த்து நீங்கள் ஃபோன் பண்ணலாம். சுவாமியே சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. இது ஸ்ரீ மணிகண்டன் அன்னஜோதியின் 18வது வாரம். 18வது வாரம் மிக சிறப்பான முறையில் நடக்குது. அதற்கு உதவிய நண்பர்கள் அனைவருக்கும் அன்னஜோதி சார்பாக நன்றிகள். இன்னும் மென்மேலும் ஐயப்பன் அன்னஜோதிக்கு உதவிகள் நிறையவே தேவைப்படுகிறது. அதற்கு உதவும் அனைத்து கரங்களுக்கும் அன்னஜோதி சார்பாக மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அன்னதானத்தில் ஐயப்பா சேவகர்கள் குழுவும் கொச்சம்பி குழுவும் இணைந்து ஒரு தொகையை அன்னதானத்துக்கு அளித்துள்ளார்கள். அவர்கள் கொடுத்த அத்துணை சாமிமார்களுக்கும் குடும்பங்கள் சேமமாக நீண்ட ஆயுளோடும் திருப்தியோடும் இருக்க வேண்டும் என்று எல்லா வல்ல ஐயப்பனை பிரார்த்திக்கொண்டு சுவாமியே சரணமையப்பா. சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமி ஐயப்போ சுவாமி ஐயப்போ சுவாமி ஐயப்போ